தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் சின்னாண்டிபாளையத்தில் உள்ள சித்ரகுப்தர் கோவில் சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சித்ரகுப்தருக்கு புராணம் படித்து உபசார வழிபாடுகள், மகா தீபாராதனை காட்டி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஜனனி. திருப்பூர் அருகே சின்னாண்டிபாளையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சித்ரகுப்தர் கோவிலில் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சித்ரகுப்தருக்கு புராணம் படித்து உபச்சார வழிபாடுகளும் மகாதேவாரணையும் நடைபெற்றன. அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில காத்திருந்து 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்து வர்றாங்க. 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தற்போது அன்னதானமும் வழங்கப்பட்டு வருது. அதாவது திருப்பூர் அருகே சின்னாண்டிபாளையத்துல பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சித்ரகுப்தர் ஆலயம் உள்ளது. இந்த சித்ரகுப்தர் ஆலயத்துல ஸ்ரீ சித்ரகுப்தர் தலைப்பாகையுடன் வலது கையில எழுத்தாணியும் இடது கையில பனை ஓலை சுவடியும் வைத்து கணக்கு எழுதும் கோலத்துல பக்தர்களுக்கு அருள்பாலித்துட்டு வர்றாங்க. அதாவது மக்களினுடைய பாவ புண்ணியங்களை கணக்கிடக்கூடிய ஸ்ரீ சித்ரகுப்தருக்கு வருடந்தோறும் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு வரக்கூடிய வருகின்றார்கள். அதன்படி இந்த வருடம் 96ஆம் ஆண்டாக சித்ரா பௌர்ணமி விழா இங்க வெகு விமரிசையாக நடைபெற்று வருது. அதாவது விநாயகர் பூஜையும் உற்சவர் ஸ்ரீ சித்ரகுப்தருக்கு பாலாபிஷேகமும் திருவிதி விழாவும் நடைபெற்றது. அதாவது ஸ்ரீ சித்ரகுப்தர் கதை வாசித்தல் நிகழ்வும் தொடர்ந்து அன்னம் படைத்தல் நிகழ்ச்சியும் மகாதேவாராதனை தொடர்ந்து நடைபெற்று வருது. சித்ரகுப்தரை தரிசனம் செய்வதற்காக சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மக்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்துட்டு வர்றாங்க. அதனைத் தொடர்ந்து பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்தியும் வழிபாடு செய்து வர்றாங்க. கோவிலின் முன்புறம் 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தற்போது அன்னதானமும் வழங்கப்பட்டு வருது. இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை விழாவில் கூனம்பட்டி ஆதீனத்தை சேர்ந்த ஸ்ரீ நடராஜ சுவாமிகள் முன்னிலையில தற்போது ஸ்ரீ சித்ரகுப்தருக்கு சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருது. ஜனனி, திருப்பூரிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.